திமுக காரங்க விஜய் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றாங்க. விஜய் என்ன சொல்றாரு, இது ரியல் ஆட்சின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் யார் ரீல்ஸ் ஆட்சி நடத்தினாங்க, யாரு ரியல் ஆட்சி நடத்தினாங்க. யார் அந்த காலத்துல ரீல்ஸ் போட்டு எல்லாரும் என்ன அப்பான்னு சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றீங்க சொல்லி ரீல்ஸ் போடுறீங்க. அதுவே ஒரு கற்பனையா இல்லையா? அதுவே மக்களுக்கு வெறுப்பா இல்லையா? 2000 கோடி ரூபாவுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா சுமார் 700 கோடி ரூபாய் அதிகமாக அந்த டெண்டர் விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த 700 கோடி ரூபாய் இதை யார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ கடந்த ஆட்சியில அவங்களுக்கு அப்படியே லஞ்சமா வந்துடும். கார்பரேஷன்ல ஊழல் செய்தவங்கன்ட்டு 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிடிஓ ஆபீஸ்ல ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல ஊடகங்கள்ல வரல, பேப்பர்ல வரல. இது எல்லாத்தையுமே வெளியே தெரியாம அமைச்சு வச்சு, அதனால் அதற்காக தான் முடிவு எழுதிட்டாங்க இப்போ 2026. ஜூடியா நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போறேன்னா, திமுக காரங்க விஜய் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றாங்க. விஜய் என்ன சொல்றாரு, இது ரியல் ஆட்சின்னு. இப்போ நான் இந்த ஆட்சி ஏற்று 70 நாள்ல என்னென்ன நடந்திருக்கு அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், இது ரியல் ஆட்சியா இல்ல ரீல்ஸ் ஆட்சியா அப்படின்னு. அதாவது ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே இருந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க டிவிக்கு ஆட்சி. அதாவது கார்பரேஷன்ல ஊழல் செய்தவங்கன்ட்டு 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல இதே மாதிரி பிடிஓ ஆபீஸ்ல ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆட்சிக்கு வரும்போது யார் தவறு செய்தாலும் லஞ்சம் புகார் வந்தா உடனே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி லஞ்சத்தில் ஈடுபட்ட, லஞ்சம் வாங்கின, லஞ்சலுக்கு துணை போகிற அதிகாரிகளை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்லயும் டெண்டர் விடுறதுல ஊழல் பண்ண ஏராளமானவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட விடாம நிறைய டெண்டர்களையும் ரத்து செய்திருக்காங்க. திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் உயர்மட்ட சாலை அமைப்பதற்காக 2000 கோடி ரூபாவுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா சுமார் 700 கோடி ரூபாய் அதிகமாக அந்த டெண்டர் விட்டுருக்காங்க. 500 கோடியிலிருந்து 700 கோடி வரைக்கும் அந்த டெண்டருக்கு அதிகமாக டெண்டர், அதாவது தேவை 1300 கோடின்னா 2000 கோடி ரூபாய் டெண்டர் விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த 700 கோடி ரூபாய் இதை யார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ கடந்த ஆட்சியில அவங்களுக்கு அப்படியே லஞ்சமா வந்துடும். மக்கள் வரி பணத்தை எவ்வளவு அநாகரிகமாக கொள்ளையடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சதுனால அந்த டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதற்காக இப்போ எவ்வளவு தேவைப்படும்னு கணக்கு போடுவதற்காக ஒரு நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாம அவர் ஒரு சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு விஜய் அவர்கள். திடீர்னுட்டு சமூக நீதி விடுதியில போய் விசிட் பண்றாரு. யாரும் எதிர்பார்க்காம. எல்லாம் இதுக்கு முன்னால எல்லாம் அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி. ஆனா திடீர்னு போறாரு. இந்த மாணவர்கள்ட்ட நேரடியாக குறைகளை கேட்கிறாரு. 24 மணி நேரத்துல அவர்களுக்கு அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதெல்லாம் சாதாரணமாக தான் தெரிகிறது. ஆனால் இதை அதிகாரிகள் செய்ய தவறி விட்டார்கள். இவர் நேர்ல போயிட்டு ஒரு வாலிபால் விளையாடுற ஒரு கோர்ட்டை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு அதையே கடந்த காலத்துல மூடி வச்சிருக்காங்க. அப்புறம் அது சாப்பாட்டுல புழு பூச்சி இருக்குன்னு புகார் பண்ணிருக்காங்க. அதற்கு நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இட்லி, தோசை போன்ற டிஃபன் எல்லாம் போடுறது இல்லைன்னாங்க, அதற்கும் உடனே நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் அதிகாரிகளா பார்த்து செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் அவர்கள் அதை செய்யாததுனால ஒரு முதல்வர் போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை பாருங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க 10 மணிக்கு உள்ள கேம்பஸுக்குள்ள வந்துடணும்னு உத்தரவு போடுறதுனால அவங்க எத்தனை மணி எப்படி பார்ட் டைம் ஒர்க் பண்ண முடியும்? அதனால அவங்க 12 மணி வரைக்கும் டைம் வேணும்னு கேட்குறாங்க. உடனடியாக உத்தரவு போட்டு 12 மணி வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தேனி மாவட்டத்துல குரங்கணி வழித்தடத்துல கொட்டக்குடி கிராமம் வரை பேருந்து அனுப்பப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. அந்த மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. இது கடந்த காலங்கள்ல ஜாதி அடிப்படையில அந்த ஊருக்கு கவர்மெண்ட் பஸ் அனுப்பாம நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அந்த மக்களுடைய மகிழ்ச்சி, இவ்வளவு ஆண்டு காலமாக அனுப்பப்படாமல் இருந்த அரசு பேருந்து அங்க சென்றதுனால எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதே நிலைமை இப்போ கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் பகுதிக்குட்பட்ட கொம்பனூர் அருகே உள்ள அண்ணா நகர் பகுதிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக ஜாதி பிரச்சனைகளால வண்டி அனுப்பாம, அதாவது பேருந்து அனுப்பாம நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ யாரெல்லாம் போயிருக்காங்க, அந்த பேருந்து அனுப்புறதுக்காக
சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த ஊருக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணி பஸ்லேயே ட்ராவல் பண்ணிருக்காங்க. அந்த ஊர் மக்களுடைய மகிழ்ச்சியும் பேட்டியையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன சொன்னாங்க, கடந்த காலங்களில் நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னோம். திராவிட மாடல் ஆட்சி எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதல்ல வந்து ஊடகங்களில் வரல, பேப்பரில் வரல, இது எல்லாத்தையுமே வந்து வெளியே தெரியாமல் அமைக்கி வச்சு இப்போ இது இந்த விவரங்கள் எல்லாம் அரசுக்கு தெரிய வந்ததிலிருந்து அதை உடனடியாக செயல்படுத்துறாங்க. இப்ப இதுல யாரு வந்து பிறப்பொருக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அவருடைய அந்த கட்சியினுடைய சொற்படி எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும், அந்த ஜாதி இருக்கிற இடத்துக்கு அனுப்ப மாட்டேன், இந்த ஜாதி இருக்கவங்களுக்கு தாண்டி அனுப்ப முடியாதுன்னெலாம் இல்லாம எல்லாரும் சமநிலையாக நடத்தப்படணுன்ற நோக்கத்துல இந்த செயல்கள் எல்லாம் செயல்படுறாங்க. அவங்க வந்து திராவிட மாடல்னு சொல்லியே மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்களே தவிர, கடந்த ஆட்சியில இதெல்லாம் வந்து நீங்க திராவிட மாடல்னா உண்மையாக சமூக நீதி எல்லாம் ஃபாலோ பண்றவங்கன்னா நீங்க தானே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா நீங்க பண்ணல. அதே மாதிரி ஊழலுக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பொங்கல் வந்துச்சு பாத்தீங்களா, 2022ஆம் ஆண்டு வந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் பொங்கல் பரிசுக்கு ஒரு பையில போட்டு இந்த வெல்லம், அரிசி, அப்புறம் ஏலக்காய், முந்திரி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி மிளகு எல்லாம் கொடுத்தாங்க. வெல்லம் கெட்டு போனது. அந்த மிளகு வந்து பப்பாயா விதைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ அதுக்காக அந்த யாரை அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு குடோன்ல இருக்கிற அவங்க ஒரு சூப்பர்வைசர்னு நினைக்கிறேன், ஒரு சூப்பர்வைசரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இது வந்து யார் மூலமா அந்த டெண்டர் போச்சுன்னா, கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் மூலமா அந்த டெண்டர் போச்சு. ஒரு குடோன் சூப்பர்வைசரால பப்பாயா விதையை கொண்டு போய் பேக் பண்ணி அனுப்ப முடியுமா? எல்லாருக்கும் கொடுத்த வெல்லம் வந்து கெட்டுப்போன வெல்லம், அந்த கெட்டுப்போன வெல்லத்தை எல்லாம் அவர் கொடுக்க முடியுமா? அதனால இவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியாது. அது அப்படியே அந்த மக்கள் வந்து மறந்து போகிறவங்க எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை கடந்து போயிட்டாங்க. அதனால அதற்காகத்தான் முடிவு எழுதிட்டாங்க. இப்ப 2026ல நீங்க வந்து ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும், இப்போது இருக்கிற ஆட்சியும் சரிதான், எந்த ஆட்சியா இருந்தாலும் மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்கன்னு மட்டும் கடந்து போகாம நியாயமானபடி செயல்பட்டா மீண்டும் ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் வாய்ப்பளிப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் யார் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்தினாங்க, யாரு ரியல் ஆட்சி நடத்தினாங்க. யாரு அந்த காலத்துல ரீல்ஸ் போட்டு என்ன எல்லாரும் அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. யாருதான் உங்களை அப்பான்னு சொன்னாங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் உங்களை அப்பான்னு சொல்ற மாதிரி தெரியல. உங்க வீட்டு பிள்ளைங்க தான் உங்களை அப்பான்னு சொல்லணுமே தவிர, நீங்க வந்து எல்லாரும் என்ன அப்பான்னு சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி ரீல்ஸ் போடுறீங்க. அதுவே ஒரு கற்பனையா இல்லையா? அதுவே மக்களுக்கு வெறுப்பா இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னுமாவது மக்கள் நலன் சார்ந்த ஈடுபடுங்க. இப்ப நல்ல ஒரு ஆட்சி நடக்குதுன்னா ஆட்சியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பாராட்டு தெரிவிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேபினட் மீட்டிங்லயே அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன், லஞ்ச புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன்னு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இது வந்து அந்த அளவுக்கு தைரியம் வேணும். கடந்த காலத்துல இருந்த முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு மேடையில பேசுறாரு, அவ்வளவு அமைச்சர்கள் எல்லாம் வச்சுட்டு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாரு. நான் ஒரு நாளைக்கு தூக்கம் எழும்புறதுக்குள்ளால அடுத்த நாள் என்ன வம்பெழுத்து வச்சிருப்பாங்களோ அமைச்சர்கள் எல்லாம் அப்படின்னு கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டுட்டே எழும்புவேன் அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஒரு அமைச்சர் வந்து என்ன தவறு பண்ணாலும் அவரை கண்டிக்க கூட தகுதி இல்லாத ஒரு முதல்வராக கடந்த காலத்துல திமுக தலைவர் செயல்பட்டிருக்காரு. இப்ப பாருங்க, அமைச்சர்கள் கேபினட் மீட்டிங்ல எவ்வளவு எச்சரிக்கை. இதுதான் வந்து ஒரு ஆட்சியினுடைய தலைமை செய்ய வேண்டிய செயல். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். கடந்த காலத்துல எம்ஜிஆருடைய ஆளுமையை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கடந்த காலத்தில் சீனியர்ஸ் இருந்தால் கேளுங்க. 1983 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்போது மந்திரி சபையில் சிஎம்மோட சேர்த்து முதல்வரோட சேர்த்து 23 பேர். அதில் ஒரே நேரத்தில் 11 அமைச்சர்களை வந்து பதவியிலிருந்து விலக்கினார். அதுக்கு காரணம் வந்து அப்போ வந்து ஊழல், அவர்களுக்கு பேரில் ஊழல் எதிர்கட்சிகள் கிளப்பினாங்க.
ஆனால் அதை வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக விசாரித்து ஒரே நேரத்தில் 11 அமைச்சர்களை பதவி விலக்கினார். அது அவருடைய ஆளுமை. அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு கட்சி ஒரு 11 அமைச்சர்கள் போச்சுன்னா பாதி அமைச்சர்கள் போனால் அந்த கட்சி பிளவுபட்டு போகும். ஆனால் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் போகலை. அவருடைய ஆளுமை அதே மாதிரி நம்முடைய சிஎம் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே அமைச்சர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால வச்சுக்கிட்டு எச்சரிக்கை விட்டுருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு மக்களை சந்திக்கணுன்றாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து தங்கள் குறைகளை சொல்வதற்கான வாய்ப்பு. அதன்படி எல்லா அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டங்களுக்கு போகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் குறைகளை கேட்குறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இது பாராட்டுக்குரிய விஷயம். இதை விட்டுட்டு விஜய் ஆட்சி வந்து ரியல் ஆட்சி இல்லை, ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றீங்க. உங்களுக்கே தெரியும், இது மக்களுக்கும் தெரியும். மக்கள் அதற்கான தீர்ப்பை சொல்லட்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிரயோஜனமா இருந்தா எங்களுடைய ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.